லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் நம்ம என்ன பேசுகிறோம், நம்முடைய அரசியல் தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய எதிர்கருத்தில் வைக்கக்கூடிய நபர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக மக்கள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை கிடையாதா? இல்லை, நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, ஆளுநர் அவர்கள் பேசினதை நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாரும் பார்க்குற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம், இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், இன்னைக்கு அதுக்கான அந்த கருத்து கேட்பு இதெல்லாமே நடந்துச்சு, பாதி வர தெரியுது, பாதிக்கு பிறகு எல்லாமே கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை, அதுக்கு இன்னும் பதில் வரல. அவங்க செஞ்சது தானே நீங்களும் செய்கிறீங்க. திமுகவும் இதே மாதிரி தானே செஞ்சாங்க. இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினார்கள், கொளத்தூரில் விஜய் அவர்கள் 1/2 மணி நேரம் பேசினதுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கட்டும். ராஜ்மோகன் அவர்கள் நாங்கள் போதையை ஒழிப்பதற்காக நிறைய விஷயங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த பக்கமாக திமுக காரங்க ஒரு 20 பேர் எந்திரிச்சு நின்னாங்க, அந்த பக்கமாக தாவேகா காரங்க ஒரு 50-60 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. அதுலேயும் குறிப்பாக ராயபுரத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அடிக்கிறதுக்கெலாம் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் செய்தியாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கல, லைவ் வேணா இல்லை. அப்போ லைவ் இல்லாமல் அது என்ன சட்டசபை, அது என்ன சட்டசபையினுடைய கூட்டம், இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி இதை இன்னும் சரிப்படுத்தலையா அப்படின்னு கேட்டால் இது டெக்னிக்கல் கிளிச்சின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க பதவியேற்று ஒரு 38-40 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கூடுகிறது அப்படின்னா அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே சிக்கல் இருக்குது அப்படின்னா அது சாதாரண சிக்கல் இருந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு பெரிச்சாளி உள்ளக்க இருந்து அந்த வயரை மட்டும், அந்த லைவ் வயரை மட்டும் கடிச்சு விடுற மாதிரியே இருக்கே. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சட்டமன்றத்தில் அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நல்ல தமிழில் கணீர்னு பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது. இதே மாதிரி தான் நம்முடைய ஒர்க் பிளேஸில் செம்மையான ஆங்கிலத்தில் நம்ம பேசினா தான் நம்முடைய ஐடியாவாக இருக்கட்டும், அடுத்த கட்ட அப்ரைசலாக இருக்கட்டும், இல்லாட்டி சேலரி ஹைக்காக இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை எளிமையாக கற்றுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் மற்ற கோர்ஸ் மாதிரி போர்டில் எழுதி வச்சு அதை வாசிக்க சொல்லி அந்த டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் அனுப்பி அதை படி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக ஒரு 10 பேருக்கு நடுவில் ஒரு ஆளை எழுப்பி விட்டு எப்பா இங்கிலீஷ் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி நம்ம அவமானப்பட்டு கூனி குறுகி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான எந்த இன்சிடென்ட்டும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கான நேரத்தில் உங்களுக்கான இடத்துல நீங்களே அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 24 மணி நேரம் உங்கள் கூட பேசுகிறதுக்காக ஒரு ஏஐ டீச்சர் தயாராக இருக்கும். தமிழ் வழியாகவே அன்லிமிட்டடாக இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்னேன். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஆங்கிலம் பேசக்கூடிய திறன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் 30 டேஸ் தினசரி அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது இது கூட நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுடைய தப்பெல்லாம் எடுத்து சொல்லும். இது இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கிலம் பேசும் திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனியும் இந்த சாட் ஜிபிடி இல்லாட்டி கூகுள் ஜெமினை மாதிரி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம ப்ராக்டிக்கலாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, அப்படி எதுக்குடா லைவ் நீ பார்க்க போகிற விக்கி? செய்தியாக மட்டும் பார்த்தா போதுமா? இதை தானங்கயா காலங்காலமாக திராவிட கட்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்கு லைவாக அங்கே என்ன நடக்குது, எதிர்கட்சியினர் என்ன பேசுகிறாங்க, ஆளும் கட்சியினர் என்ன பேசுகிறாங்க, இன்னும் சில கட்சியினர் என்ன பேசுகிறாங்க, மற்ற கட்சியினர் என்ன பேசுகிறாங்க, தீர்ந்த கட்சி என்ன பேசுது, தீராத கட்சி என்ன பேசுது, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணுமா வேண்டாமா? இப்போ தானே ஒரு பெரிய மாற்றமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இளைஞர்கள், மாணவர்கள் அரசியல் படிக்கிறாங்க, அரசியல் பார்க்குறாங்க, அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பெருமையாக வாவ் மாற்றம் வந்து விட்டதுடோய் அப்படின்னு சொல்லி இங்கேப்பா அசம்பிளி தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற யூடியூப் பக்கம்லாம் போய் பார்க்கும்போது பாதி வரை இருக்குது, பாதிக்கு பிறகு நேரலை அப்படிங்கிறது கிடையாது. அந்த நேரலை துண்டித்து விடப்பட்டது, நேரலை இல்லைப்பா. சாதாரணமாக லைவ் ஸ்ட்ரீமிங் நாங்கள் கேமிங் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. இந்த கேமிங்கை யூடியூபர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, மச்சான் நான் லைவ் வரப்போறேன்டா, லைவில் சின்னதாக டிலே வந்தால் சொல்லிடு மச்சான், லைவில் ஏதாவது கட்டாச்சுன்னா சொல்லு மச்சான், ஆடியோ சரியில்லைனா சொல்லிடுறா, வீடியோ சரியில்லைனா சொல்லிடுறா, எங்கேயாவது லேக் ஆகுதுன்னா சொல்லிடுறா, எங்கேயாவது பஃபர் ஆகுதுன்னா சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா
பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சமும் கம்மியாயிடக்கூடாது, அவங்க கூட நேரடியாக நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய நாங்களே இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ பேண்ட்விட்த் இருக்கக்கூடிய நெட் கனெக்ஷன்லாம் எடுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பஃபர் பண்ணாமல் இந்த லைவை காண்பிக்கும் போது எங்கள் சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுதான் எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறது, தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த இடத்த லைவாக காண்பிக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அது அவநம்பிக்கை ஏற்படுத்துது. சாதாரணமாக கிடையாது. நேற்று தான் சொன்னாங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நாங்கள் சாதனை பண்ணிட்டோம், இன்னைக்கு அந்த சாதனை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஓகே, மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருவாக்குகிறார். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும், ஈவன் எதிர்க்கட்சியான திமுகவினுடைய தலைவராக இப்போது இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அவர் அவங்களுடைய திமுக காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுறாரு. அதன் பிறகு விசிகா, அதன் பிறகு பிரேமலதா அவர்கள் இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. அதுலேயும் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுனது வந்து மாவுலஸ், நல்லா இருந்துச்சு. 800 கிலோமீட்டர் டிராவலில் 320 கிலோமீட்டர் மட்டும்தான் எங்கே ஓடிட்டு இருக்கு, கர்நாடகாவில் ஓடிட்டு இருக்கு காவேரி நீர். மீதம் இருக்கும் 400க்கும் அதிகமான கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் தான் ஓடுது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு அப்படிங்கிற அந்த மாநிலத்துக்கு தான் கூடுதலான தண்ணீர் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கப்பட வேண்டும். 177 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறதுல நமக்கு பாதிக்கும் குறைவான தண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. மேகதாது அணையும் கட்டிவிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலிடான பாயிண்ட்ஸ் அதுவரெல்லாம் லைவ் இருந்துச்சு. அதன் பிறகு கை கலப்பு, கால் கலப்பு, என்ன கலப்பு வேணாலும் ஆயிட்டு போட்டுமே, எங்களை பற்றி, எங்களுடைய நாட்டை பற்றி, எங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி தானே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் இன்னும் சில செய்திகளை நான் உங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேகதாதுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அந்த தனி தீர்மானத்தை நான் இன்னும் ஃபுல்லாக படிக்கல, படித்து முடிச்சுட்டு அதனுடைய சட்டப்படியான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும். மேகதாது அணை அப்படிங்கிறது என்னுடைய ஹார்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, அது சவுத் இந்தியாவினுடைய ஹார்ட் ப்ராஜெக்ட், அது தமிழ்நாட்டுக்கு தான் கூடுதலாக நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதோ, இல்லாட்டி இங்கே தமிழ்நாட்டினுடைய தீர்மானம் என்ன அப்படிங்கிறதோ இன்னைக்கு மீடியா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததா திமுகவினுடைய எம்பி கலாநிதி வீராசாமி மகன் மீது போலீஸ் புகார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, 2024 அவர் மீது ஒரு வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய வீட்டில் நடந்த அந்த இல்ல திருமண விழாவின் போது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ மாற்றி மாற்றி பட்டு வேஷ்டி கட்டிட்டு வர்றதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்டார் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணுறாங்க. சார், நீங்கள் சைக்கிள் ஓட்டுனதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் மியூசிக் அடித்தது எல்லாமே இங்கே ட்ரெண்ட் செய்யப்பட்டு விட்டது. இதில் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசினதை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி பேசுகிறாரு. அதை காப்பி பேஸ்ட் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். யார் என்ன விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தராதரம் இருக்கு. அந்த தராதரத்தை இழந்த சில நபர்கள் அவங்களுடைய தராதரத்தை மேம்படுத்துவதற்காக விமர்சனம் அப்படிங்கிற பெயரில் பொய்யான தகவலை மட்டுமே கூறுவது அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய கீதம் பேரவையில் தாவேகா திமுகவினுடைய பிரச்சனை. இது ஒரு பிரச்சனையாயா? என் நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். இன்னைக்கு பாடுனாங்களா இல்லையா? பாடுனாங்க. அடுத்ததா தேசிய கீதம் பாடுனாங்க. இப்போ திமுக காரங்களுக்கு ஐயோ சண்டை போடுறதுக்கு ஒரு 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 சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் தேசிய கீதத்தை 2வது பாடினீங்க? இல்லை 2வது முறையாக ஏன் பாடினீங்க? எத்தனை முறை வேணாலும் பாடிட்டு போட்டியா? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடினாங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் மாண்பியை கெடுத்துட்டீங்க. ஏய், எங்கேருந்தா வரீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத கூட இவனுங்க சும்மா கொலாயடி சண்டை மாதிரி. சட்டசபை யார்? நீங்கள் அங்கே போய் சாப்பிட்ற டீ, ஸ்நாக்ஸ், அந்த கரண்ட் பில்லு, அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் பில்லு, இதுக்கெல்லாம் யார் வீட்டு காசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா வீட்டு காசு கிடையாது, இதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய காசு. அந்த காசில் நீங்கள் சட்டசபை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள், நல்லபடியாக வழி நடத்துவீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எதுக்கு நீங்கள் 2வதா பண்ணீங்க? எதுக்கு 2 முறை பண்ணீங்க? அட்லி எப்படி விஜய் அவர்களுடைய படத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சாதனை செய்வாரோ, விஜய்க்கு ஒரு சாதனை படத்தை கொடுப்பாரோ, அதே மாதிரி தாவேக அரசாங்கம் திமுகவினுடைய சக்சஸை கட் பண்ணி ஆளுநர் உரையில் வைத்து ஆளுநரை பேச வச்சுட்டாங்களாம். அட்லிக்கும் சட்டசபைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் அட்லியை பற்றியும் பேசுவோம், சட்னியை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏய், கிட்னியை பற்றி எவனாவது பேசுங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கும்போது அதெல்லாம் பேச மாட்டோம். அதை எப்படி நாங்கள் பேசுவோம்? திமுக மேலே களங்கம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லி அதை பேச மாட்டாங்க. இப்போ அட்லியை பற்றி பேசுனதுக்கு நான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விஜய் அவர்கள் அரசியல் சினிமா அப்படின்னு சொல்லி அட்லியை பிடிச்சிட்டாங்க. அட்லி அங்கேருந்து நினச்சிருப்பார், ஏன் மவுசை பாரியா, நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறதை கூட பெருசாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட நினச்சிருக்கலாம். சட்னியை பற்றியும் நான் பேசுவேன்னு சொல்லி யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள். புட்சட்னி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தார் ராஜ்மோகன் அவர்கள். ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம் சிவசங்கர் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறதுக்கான காரணம். ஐயா, கிட்னியை பற்றியும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் ஓடிட்டார். அது நல்ல ஒரு கேள்வி.
சரி, எங்க நேரலை எங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. திமுக எல்லாரும் நேரலை செய்ய வேண்டும், நேரலை செய்தால்தான் எங்களுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்த போது நேரலை செய்தார்கள், அதனால மக்கள் யாரெல்லாம் எப்படி பேசினாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் விவாதம் பண்றோம், இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம், அந்த நேரலையும் மக்களுக்கு தெரிய வேண்டும். இதே விஷயத்தை தான் போன முறை நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அதிமுக எதிர்கட்சியாகவும் திமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது திமுகக்கு தேவையான வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அதிமுக யாராவது பேச வந்துட்டாங்கன்னா நேரலையை கட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனத்தை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா? அது ஒரு கேவலமான தனம் தானே. அப்போ இன்னைக்கு தாவேகா அந்த தனத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். தாவேகா எல்லாருக்கும் பொதுவான அரசு. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின போது கூட அரசியலில் நாங்கள் சண்டை போடுவோம், ஆனால் மக்கள்னு வந்துட்டா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. மக்கள்னு சொல்லி ஒற்றுமையாக வந்தீர்கள் என்றால் நேரலை ஏன் துண்டிக்கப்பட்டு விட்டது? நல்ல கேள்வி தானையா. ஏன் அவங்க செய்யக்கூடாதா? தாவேகா திமுக காரங்க செய்யலையா? அப்போ ஏன் தாவேகா செய்யணும்? திமுக காரங்க செய்யாமல் இருந்ததுக்கு தான் கூப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. நாம் செய்யலைன்னா நமக்கும் கூப்பு தாண்டோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க தாவேக்கியன்ஸ். ஏன்னா இங்கே நடப்பது மக்களுக்கான நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சதா? கொத்தூசை நாம தான் அறிமுகம் பண்ணணும். இப்போ தாவேக்கியன்ஸ் அப்படிங்கிறதையும் நாம தான் அறிமுகம் பண்ணியிருக்கோம். இந்த தாவேக்கியன்ஸ் கொஞ்சமாக யோசித்து சில கருத்துக்களை வைப்பது நல்லதாக இருக்கும். ஏன்னா மக்களாகிய நாம் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு துடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன பாஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை பாஸ், நான் சட்டசபை நேரலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏய், நல்லா தான் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பாதியிலே துண்டாக்கி விட்டுட்டாங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ராம்சார் நிலத்தை 200 கோடி ரூபாய்க்கு 1200 பிளாட் ஏதோ கட்டுறதுக்காக இந்த பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கல்ல. இப்போ திமுக கொத்தூஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, 2025 2026 அதை ரத்து பண்ணணும்னு சொன்னதே திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போடா போட்டாங்க. ஐயா, அறப்போர் இயக்கம் நீங்க மாறு வேடத்தில் திமுகவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, திமுக காரங்க அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா 2026 வரை அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருந்ததும் அதை வீடியோ எவிடன்ஸாக இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிட்டு விட்டது. நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா அது எப்படியா அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க? ஏன்னா எத்தனை ஏக்கர் 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. 1200 வீடுகளை நீங்கள் அதில் அமைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கனரக அங்கே எல்லா விஷயங்களும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் போட்டு வேலை செஞ்சது எல்லாத்தையுமே தெளிவாக படம் பிடிச்சிட்டாங்க. இனி ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களை பற்றி ஏன் பேச மாட்டாரா விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் மௌனமாகவே இருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்கள் கொளத்தூரில் 1/2 மணி நேரம் பேசினதுக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திமுகவினுடைய அந்த ஈகோவை டச் பண்ணிருச்சு. ஸோ தாவேக்கன்ஸ் கொத்தூசனுடைய ஈகோவை டச் பண்ணதுனால இந்த கொத்தூஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோத்துட்டார்ல, எங்கள் தலைவரை பற்றி எப்படியா பேசலாம், சட்டமன்றத்திலேயே இல்லாத ஒரு தலைவரை பற்றி, ஏன்னா அவர் எம்எல்ஏ கூட இல்லை, அதனால சட்டமன்றத்தில் இல்லை, அவரை பற்றி எப்படியா பேசலாம் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, அட்லி மட்டும் என்ன சட்டமன்றத்துக்குள்ள 2 சீட்டில் இருக்காரா என்ன? அவரை பற்றியே நீங்கள் பேசும்போது சட்டமன்றத்துக்கு முன்னாள் எம்எல்ஏ அவரை பற்றி நாங்கள் பேசக்கூடாதான்னு சொல்லி அது ஒரு பெரிய விவாதமாக மாறிடுச்சான். போதை சாம்ராஜ்யம் வேரோடு ஒழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியானது. அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வெளியானா மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்ததா இந்த வெட்டி விட்டுறாங்க திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? மதிய உணவு திட்டம் விரிவாக்கம்லாம் எங்களுடைய திட்டம், அதை விரிவாக்கம் மட்டும்தான் தாவேகா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா மதிய உணவு திட்டம் அதெல்லாம் உங்களுடைய திட்டமே கிடையாது சார். அது காமராஜர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் காலை உணவு திட்டம் போட்டாங்க. அந்த காலை உணவு திட்டத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் நீங்கள் போட்ட மதிய உணவு திட்டம். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ மறுபடியும் அடுத்தடுத்த திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ திட்டம் அப்படிங்கிறது யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, அது எவ்வளவு திருப்தியாக மக்களுக்கு எவ்வளோ நேர்த்தியாக சென்றடைகிறது, அதனால் மக்கள் பயனடைகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு மறுபடியும் அந்த திட்டத்தை ஊக்குவிப்பதும் அந்த திட்டத்துக்கு தேவையான ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறதும் அந்த திட்டம் நீர்த்து போகாமல் இருப்பதும் தான். அம்மா உணவகம் நல்ல திட்டம் தான். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? குட்டிச்சவராக மாற்றுறீங்களா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கு. அதில் திடீர்னு இன்னொரு செய்தி, அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் இட்லியை 10 ரூபாய்க்கு இன்னொரு கடையில் வித்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை வேறொரு பல்காக வித்துடுறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை இன்னைக்கு நீக்க, அவ்வளோதான், பணியே வேண்டாம், நீங்கள் பணி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் உடனுக்குடன் கொடுத்தாக வேண்டும். ஆனால் நேரலை ரத்தானது அப்படிங்கிறதுக்கான விவரத்தை, இல்லை ஏன் ரத்தானது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லி நாளைக்கு யாராவது ஏதாவது சொல்கிறீங்கன்னா அந்த டெக்னிக்கல் கிளிச் என்னன்னாச்சும் சொல்லிடுங்கப்பா. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட யாராவது கேட்டு உங்களுக்கு ஏதாவது நாங்கள் அறிவுரை சொல்கிறதுக்கு தான். ஏன்னா அந்த பார்ட்டி வந்தாலும் டெக்னிக்கல் கிளிச், இந்த பார்ட்டி வந்தாலும் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலை. அது தாவேகா செய்திருந்தாலும் தப்பு தான்.
நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ் வழியாக அன்லிமிட்டடாக ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.